வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மீண்டும் பேசுபொருளாகியுள்ள தொல்பொருள் அடையாள சின்னங்கள். பாதுகாப்பு வனப்பகுதியாக பாதுகாக்கப்பட்ட இடமாக அடையாளப்படுத்தப்படும் என்கின்றார் அமைச்சர் சுனில் செனவி. தொல்பொருள் சின்னங்கள் தொடர்பில் அண்மையில் பாராளுமன்றத்தில் வகுப்பெடுத்த சாணக்கியன். ஊடகங்களில் போலியான தகவல்கள் முறைப்பாடு என்கிறார் ராமலிங்கம் சந்திரசேகரன். மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இது நோ டாபிக். நான் உங்கள் சேகு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ டாபிக்ல நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சிருந்தோம். நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. நிலக்கரி ஊழல், மின்சார அதிகரிப்பு, மின் கட்டண அதிகரிப்பு, இப்படி நிறைய விடயங்களை கடந்த 2-3 வாரங்களாக நடந்து கொண்டு தான் இருக்கு. இப்போ இந்த தொல்பொருள் அடையாள சின்னங்கள் அல்லது தொல்பொருள் பற்றிய விஷயங்களை நிறைய விடயங்களை பேசு பொருளாக மாற்றி இருக்கிறாங்க. இல்ல தமிழர்களினுடைய பாரம்பரிய இடங்கள், தமிழர்களுக்கு சொந்தமான தொல்பொருள் அடையாள சின்னங்கள் அல்லது அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளை பௌத்தமயமாக்கலுக்கு உட்படுத்தப்படுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கடந்த காலங்களில் பொதுவாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. இது இந்த அரசாங்கத்தில் இல்ல, கடந்த அரசாங்கங்களில் கூட பேசு பொருளாக மாறி இருந்தது. யுத்த காலத்தில் இராணுவ முகாம்களுக்குள்ளே விகாரைகள் அமைக்கப்பட்டு பௌத்தமயமாக்கல், அதுக்கப்புறம் சிங்களமயமாக்கல், இப்படி நிறைய விடயங்களை தமிழ் சமூகம் எதிர்கொண்டு வந்தது, முகம் கொடுத்து வந்தது. தமிழர்களினுடைய உரிமைகள், நிலங்கள் பறிக்கப்பட்டன, அதற்குள் இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டன, அந்த இராணுவ முகாம்களுக்குள்ள பௌத்த மத வழிபாடுகள் அமைக்கப்பட்டன. அதற்கு பிறகு அந்த காணிகளை வழங்குறதுக்கு கூட அரசாங்கம் முன்வரல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கிறேன்னு இருந்தால், இப்படி ஒரு அரசாங்கத்தை எல்லா இன மக்களும் ஒன்றிணைந்து சில அமைச்சர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் கூட தேசிய பட்டியலினூடாக வடக்கு கிழக்கில் கூட பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருந்தாங்க. எனவே இந்த ஒரு அரசாங்கத்தை நியமிக்கிறதுக்கு ஒரு காரணம் முக்கியமாக நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பாங்க. இத்தனை வருஷமா 30 வருஷமா யுத்தத்துக்கு முகம் கொடுத்துட்டாங்க. யுத்தம் நிறைவடைந்து கூட பல வருடங்கள் ஆச்சு. இப்போ நம்ம பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க. யாருமே இதற்கு பிறகு வந்தவங்க தீர்த்து வைக்கல அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் இந்த விடயங்களை அரசாங்கம் அரசாங்கத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இந்த அரசாங்கத்தில் கூட இந்த தொல்பொருள் இடங்கள் அல்லது தமிழர் பூமிகள் அல்லது தமிழர் வாழக்கூடிய பகுதிகளில் தமிழ் பேசுகின்ற சமூகங்கள் வாழக்கூடிய முக்கியமான இடங்களை தொல்பொருள் அடையாளங்களாக, பௌத்த மதத்திற்குரிய தொல்பொருள் அடையாள இடங்களாக பெயரிடுறது, வர்த்தமானி வெளியிடுறது, அதுக்கப்புறம் இதை தொல்பொருள் அடையாள சின்னமாக அல்லது இடங்களாக மாற்றி அமைக்கிறதுன்றது நிறைய குற்றச்சாட்டுக்கள் இப்போ இது தொடர்பில் எழுந்திருக்கிறது. அண்மையில் ஒரு பத்திரிகை செய்தியாக ஒரு செய்தி வந்திருந்தது. வெடுக்கு நரிமலை பௌத்தத்திற்குரிய பாதுகாக்கப்பட்ட இடமாக வர்த்தமானியில் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சுனில் செனவி பாராளுமன்றத்தில் பேசின ஒரு விடயம் ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இது தொடர்பில் இந்த விடயங்கள், இந்த செய்தி எப்படி வந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் 9ஆம் தேதி அல்லது கடந்த 9ஆம் தேதி பாராளுமன்றத்தில் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி நேரத்தில் சில கேள்விகளை முன்வைப்பார். குறிப்பாக இந்த தமிழர்களினுடைய விகாரைகளினுடைய மீட்டர்கள் தொடர்பாக அவர்களுடைய அந்த பாதுகாக்கப்பட்ட இடமாக அரசாங்கம் கருதி அவர்களை உள்ளே நுழைய விடாமல் அங்கு இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கோயில்கள், பழங்காலத்து அடையாள சின்னங்கள், ஒரு மத வழிபாடுகளை நடத்துறதுக்கு கூட இடம் வழங்குறது இல்லை அப்படின்ற சில விடயங்களை அவர் கேள்விகளாக எழுப்பியிருந்தார். தொல்பொருள் அடையாள சின்னமாக அல்லது தொல்பொருள் அடையாளங்களாக பெயரிடப்பட்ட சில இடங்களில் குளங்களாக இருக்கிற பகுதிகளில் சிங்களவர்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. ஆனால் தமிழர்களுக்கு இந்த மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படலை. இப்படி நிறைய குற்றச்சாட்டுக்களை அடுக்கிக் கொண்டே போவார். இது ஆதாரங்களுடனான செய்திகளாக இருக்கிறது. அந்த காணொலி இருக்கிறது. அந்த காணொலியில் கொஞ்சத்தை நம்ம பார்த்துட்டு வரலாம். ஆலயத்துக்கு சொந்தமான 18 ஏக்கர் காணிக்குள்ளே ஒரு வாழைமரம் கூட நாட்டில்லாத நிலையில் இருக்கின்றது. ஆனால் அதே வேளையிலே அந்த ஆலயத்துக்கு வெளியிலே 58 கடைகள். ஆனால் இந்த கடைகளுடைய விளக்கம் என்னன்னு சொன்னால், இது பெரும்பான்மை சமூகத்துக்கு சொந்தமான கடைகள் சட்டவிரோதமாக இயங்கி கொண்டு வருது. அப்ப தொல்பொருள் திணைக்கள ஆலயத்துக்குள்ளே அரசமரம் வளர்ந்து இருக்குன்னு சொல்லி கட்டிடம் முடிந்து போற அளவுக்கு இருக்கின்றது. அது வாழைமரமோ அரசமரமோ தென்னை மரமோ கட்டிடம் முடியுதுன்னு சொல்லி அது வெட்டதான் வேணும். அதுக்கான அனுமதி உங்களோட திணைக்களம் மறக்கின்றது. நம்பர் 3, தாந்தாமலையிலே எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு சொந்தமான பெட்டியை
கடையை பூட்டுவதற்கு அனுமதி இல்லை. ஆனா அதே நேரத்திலே அதே மாவட்டத்திலே கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்ளே தொல்பொருள் அடையாளங்கள் இருக்கு என்று சொல்லி அடையாளம் எடுக்கப்பட்ட ஒரு இடத்திலே புதிதாக ஒரு விகாரை அமைக்கப்பட்டிருக்கு. திஸ் இஸ் நாட் ரெஸ்டரேஷன், திஸ் இஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப ஒரே மாவட்டம் 2 சட்டம், சைவ ஆலயங்களுக்கு ஒரு சட்டம், பௌத்த விகாரங்களுக்கு ஒரு சட்டம். நம்பர் 4, கௌரவ அமைச்சர் அவர்களே திருவண்ணாமலையிலே குச்சவெளி பிரதேசத்திலே புதிதாக 38 பௌத்த விகாரைகள் அமைக்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரதேசத்திலே 500க்கும் குறைவான சிங்களவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்ப ஒரு சிங்கள 10 சிங்கள குடும்பத்துக்கு ஒரு ஆலயம். இது எந்த வகையில நியாயம்? தமிழ் மக்களுடைய நிலப்பரம்பலை, தமிழ் மக்களுடைய இனப்பெரம்பலை மாற்றுவதற்காக திருவண்ணாமலையிலே விசேடமாக இவ்வாறு நடவடிக்கைகள் தொடர்கின்றது. நம்பர் 5, குருந்தூர் மலையிலே 78 ஏக்கர் காணிகள் ஆலயத்துக்கு சொந்தமான காணியிலே விவசாயத்திலே ஈடுபட முடியாது. அதே நேரத்திலே குருந்தூர் குளம் என்றது தொல்பொருளுக்கு சொந்தமானது என்று சொல்லி குருந்தூர் குளத்திலே மீன்பிடியிலே ஈடுபட்ட தமிழ் மீனவர்களுக்கு அனுமதி இல்லை. சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் ராணுவத்தினுடைய அனுசரணையுடன் சிங்கள மீனவர்கள் அதிலே மீன் பிடிக்கிறார்கள். அப்ப இது எந்த வகையில? அதே போலதான் குருந்தூர் மலையிலே ஒரு தேங்காயை உடைத்து மத வழிபாட்டிலே ஈடுபட முடியாத சூழல் இருக்கின்றது. நம்பர் 6, இதே போலதான் கௌரவ அமைச்சர்களே வவுனியா வெடுக்குநாரி மலையிலேயும் கூட ஆலயங்களிலே மதப்பாடு வழிபாட்டிலே ஈடுபடுறதுக்கு அனுமதி இல்லை. ஏன்? அது தொல்பொருள் சொல்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் தைட்டியிலே நீங்கள் தனியாருடைய காணிலே சட்டவிரோதமான ஒரு கட்டடத்தை அமைத்து அதிலே ஒரு விஹார் என்று சொல்லி அதை நீங்கள் சட்டப்பூர்வமாக செய்ய பார்க்கிறீங்க. நேற்றைய தினம் கூட பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்தில் இதே பிரச்சனை வந்தது. எலிட்டி பலாலி பிரதேசத்திலே காணிக்க மாதா தேவாலயம் முடிக்கப்பட்டிருக்கு ராணுவத்தினால். ஆனால் தைட்டியிலே சட்டவிரோதமான விஹாரை. In light of the above, on what legal or historic basis are these discriminatory actions permitted and were the local affected communities ever consulted? ரைட். அது பாராளுமன்றத்தில் சாணக்கியன் எம்பி கேட்ட கேள்விகளாக வந்திருந்தது. அந்த காணொலியில் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை கேட்டிருப்பார். அதில் வெடுக்குநரி மலை தொடர்பாகவும் அடுத்தது இன்னும் சில இடங்கள் தொடர்பாகவும் அவர் கேட்டிருந்தார். அதுக்கு அமைச்சர் சுனில் செனவி சொன்ன சில விடயங்கள் வடக்கிலிருந்து அல்லது வடகிழக்கிலிருந்து வெளிவர பத்திரிகைகள் செய்திகளாக வெளியிட்டிருந்தது. குறிப்பாக வவுனியா வெடுக்குநரி மலையில் மத அடையாளங்கள் அனைத்தும் பௌத்த மதத்திற்கு உரியவை என பாதுகாப்பாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அந்த பகுதியை வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பாதுகாக்கப்படும் வனப்பகுதியாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் என்கின்ற செய்தி ஒரு பத்திரிகையில் வந்திருந்தது. மேலும் அவர் அங்கு உரையாற்றுகையில் வெடுக்குநரி மலை காணப்படும் நினைவு சின்னங்கள் பௌத்த மதத்தை சார்ந்தவை எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது கிறிஸ்துக்கு முன் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவைக்கு கிறிஸ்துக்கு முன் 2ஆம் நூற்றாண்டிற்கான குகை கல்வெட்டுக்கள் மூலம் அறியப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அவர் அந்த பாராளுமன்ற உரையில பேசியிருக்கிறாரு. அந்த காணொலியை கூட நான் எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்காக. அந்த கேள்விக்கு வெடுக்குநரி மலை கேள்விக்கு சுனில் செனவி அமைச்சர் சுனில் செனவி என்ன சொல்றாரு அப்படின்றத கொஞ்சம் பாருங்க. විමසීමක් කරනවා වන සංරක්ෂණ භූමියක් තුළ පිහිටා ඇති වෙඩුක්කුණාර මලයි පුරාවිද්‍යා ස්ථානය රක්ෂිත භූමියක් ලෙස ප්‍රකාශයට පත් කිරීමට කටයුතු කරමින් පවතිනවා. මේ වචනවල වෙනස්කම් තියෙනවා ගරු මන්ත්‍රීතුමනි. රක්ෂිත භූමියක් කියන්නේ එකක්, ගැසටඩ් මොනියුමන්ට් කියන්නේ තව එකක්, ප්‍රයිවට් ලෑන්ඩ් එක පෞද්ගලික ඉඩමක තියෙන ගැසට් කරපු ස්මාරකයක් කියන්නේ තව එකක්. මේවා අතර සියුම් වෙනස්කම් තියෙනවා. එම ස්ථානයේ ඇති ස්මාරක බෞද්ධ ස්මාරක ලෙස හඳුනාගෙන ඇත. ක්‍රිස්තපූර්ව දෙවැනි සියවසට අයත් ලෙන් ලිපිවල ගත කරුණුත් මගින් ඒ බව සනාථ වෙනවා. මෙම පුරාවිද්‍යා පරිශ්‍රය ආශ්‍රිතව අනවසර ඉදිකිරීම සිදු කර ඇති බැවින් විවිධ ගැටලුත් ගත වෙලා තිබෙනවා මා කලින් කිව්වා වගේ. මේ සම්බන්ධව පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුව නීතිමය කටයුතු දැනටත් සිදු කරලා තිබෙනවා. මෙම අනවසර ඉදිකිරීම ආගමික මෙම අනවසර ඉදිකිරීම කෙරෙන් පුරාවිද්‍යා භූමි දර්ශනයට හානි වෙලා තියෙනවා. මේකට තමයි කියන්නේ ආකියොලොජිකල් ලෑන්ඩ්ස්කේප් කියලා. මේක ඉතාම වැදගත් එකක්. පුරාවිද්‍යා භූමි දර්ශනය කියන්නේ ඒ ස්මාරකය අවට නිශ්චිත දුරක් ඇතුළත රකින්න ඕන සීගිරි පර්වතය විතරක් නෙවෙයි භූමි දර්ශනයට අයිති. අපි අපේක්ෂා නොකරන තරම් දුරට සීගිරි වනාන්තරය තුල සීගිරියටම අයිති වෙනවා ලෑන්ඩ්ස්කේප් එක. ඒකත් රැක ගන්න එකට අයිති වෙනවා. අපි බැඳිලා ඉන්නවා තව පැත්තකින් ජගත් ලෝක උරුමයක් විදියට ඒක තියෙන නිසා. එහෙනම් මේවා ගැන අපි තා ප්‍රවේශමෙන් තමයි වැඩ කරගෙන ඉන්නේ. நல்லது. அவர் அந்த விடயத்தில் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சில சட்டவிரோத கட்டுமானங்கள் அங்கிருந்து தொல்பொருள் நிலப்பரப்பிற்குள் பாரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதும், தொல்பொருள்களை சேதம் விளைவிப்பதற்கு மற்றும் சட்டவிரோதமான கட்டுமானங்களை எழுப்புவதற்கும் தொல்பொருள் திணைக்களம் ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுத்துள்ளது அப்படின்ற விஷயத்தை அவர் அதில் சொல்லியிருக்கிறாரு. தொல்பொருட்கள் கட்டளை சட்டத்தின்படி வரலாற்று சின்னங்களை சிதைப்படும், இடமாற்றுவதும் அல்லது மாற்றுவதும் ஆகிய
4 கடுமையான சட்ட மீறல்களாக கருதப்படும். குறிப்பிடப்பட்ட அந்த இடத்தில் எவரேனும் மத வழிபாடுகளை முன்னெடுப்பதற்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏற்கனவே பார்லிமெண்ட் உறுப்பினர் சொல்லியிருந்தார் இல்லையா, இப்போ இந்த இடத்துல வந்து மக்களுக்கு வந்து இந்த ஒரு கற்பூரத்தை கொளுத்துறதுக்கு கூட முடியாமல் இருக்கிறது, சில இடங்களில் வந்து இது வந்து ஒரு தேங்காயை கூட உடைக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து பார்லிமெண்ட் உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வந்து சொல்லியிருந்தார். இப்போ இந்த விவகாரம் தான் இன்றைக்கு இந்த பத்திரிகை செய்தியாக வெளிவந்திருந்தது. குறிப்பாக இது நேற்று முன்தினம் வெளிவந்த ஒரு பத்திரிகை செய்தியாக இருக்கிறது. இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது, அதையும் நான் உங்களுக்கு வந்து தரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். குறிப்பாக இந்த பத்திரிகை செய்திகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெடுக்குநரி மலையில் உள்ள மத அடையாளங்கள் பௌத்த மதத்திற்குரியது அப்படின்ற ஒரு விடயம் வந்து வடக்கு கிழக்கில் வெளிவார பத்திரிகைகளில் வந்து செய்தியாக வந்திருக்கிறது. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து இப்போ இவ்வளவு காலம் இந்த பகுதிகள் இப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய இடங்களை வந்து தமிழ் மொழி மூலம் இருந்த பெயர்களை வந்து கடந்த அரசாங்கங்கள் வந்து சிங்கள இடங்கள் சிங்கள பெயர்களாக மாற்றி சிங்கள குடியிருப்புகளை வந்து அந்த இடத்துல கொண்டு போய் குடியமர்த்தி அவர்களுக்கு தேவையான விடயங்களை செய்யறதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ இந்த குற்றச்சாட்டு எல்லாம் பிரதி நிராகரிக்கிறதுக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கள்ல இருந்து விடுபடுறதுக்குமாக அல்லது எல்லா சமூகத்தினருக்கும் ஏற்ற ஒரு அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி பௌத்த சாசன அமைச்சர் சுனில் சனவி வந்து சொல்ற விடயங்களை வச்சு பார்க்கிற நேரம் இந்த அரசாங்கம் கூட தமிழர்களை அடக்கிறது, ஒடுக்கிறது, தமிழர்களுடைய உரிமைகளை பறிக்கிறது, தமிழர்களுடைய பாரம்பரிய விடயங்களை இல்லாமல் செய்யறது, தமிழர்களுடைய தொல்பொருள் விடயங்களை கை வைக்கிறது அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்து ஏற்கனவே அவங்க போற நேரம் அல்லது தொல்பொருள் அகழ்வை செய்யக்கூடிய அந்த குழுவுக்கு வந்து அனுமதி இருக்கு. அவங்க என்ன பண்றதுன்னு சொன்னா இந்த இடங்களை கொண்டு போயிட்டு இந்த சின்னங்களை இந்த விடயங்களை போட்டுட்டு வார நேரம் திரும்ப அவங்க ஆக்களே போயிட்டு இந்த இடத்துல ஆராய்ச்சி செய்யறது, இது பௌத்த மதத்திற்குரியது, கிறிஸ்துக்கு முன் இத்தனையாம் நூற்றாண்டுல இருந்து இருந்தது, கிறிஸ்துக்கு பின் இத்தனையாம் நூற்றாண்டுல இருந்தது, இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியே தமிழர்களினுடைய நிலப்பரப்பு அல்லது தமிழ் பேசும் சமூகம் வாழுகின்ற நிலப்பரப்புகள் வந்து அப்படியே ஒரு சிங்களமயமாக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு இப்போ ஆணித்தரமாக எழுந்திருக்கிறது. இதை பத்தி பேசுற நேரம் ஆளும் தரப்பில் உள்ள சிலர் வந்து இல்ல இது போலி, இனவாதத்தை தூண்டி விடுறாங்க, இனவாதத்தை கிண்டி விடுறாங்க, இல்லை இவர்களுடைய இருப்புக்காக சில விடயங்களை பேசுறாங்க, இவங்களுடைய இருப்புக்காக இவங்க வந்து மக்களை தூண்டி விடுறாங்க என்ற ஒரு விஷயத்தை வந்து தெளிவா சொல்றாங்க. ஆனா ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர், கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுடைய ஒரு ஊடக சந்திப்பில் இந்த வெடுக்குநரி மலை தொடர்பாகவும் இந்த சுனில் செல்வி அமைச்சர் சொன்ன ஒரு விடயம் தொடர்பாகவும் கேட்கிற நேரம் அவர் சொன்ன ஒரு விடயம் கூட இந்த காணொலியாக ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி இருந்தாங்க. அதுல வந்து ஒரு காணொலியாக நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். அவர் என்ன சொல்றார் அப்படின்றத கொஞ்சம் பாருங்க. இருந்த போதிலும் கூட அதில் ஒரு சில தாமதங்கள் வந்திருக்கின்றது. இருந்தாலும் கூட நாங்கள் வெகு கூடிய சீக்கிரத்தில் இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்று கூறப்படுகின்ற மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டிய காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம். அன்றைய தினத்தில் எங்களுடைய சுனில் சேனவி அவர் புத்த சாசன அமைச்சர் அவருடைய பேச்சை செவிமடுங்க மிக அழகா மிக தெளிவாக மிகவும் ஒரு கூருணர்வு மிக்க உரையாற்றி இருந்தார். அந்த உரையின் பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தால் அதனால் அவர்களுடைய கூட்டு பொய்யானது என்பது நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை ஊடாகவும் தெரிவிக்க போகின்றோம். அதே நேரத்தில் மக்களுக்கு நன்றாக தெரியும். 100% சொல்றேன், உண்மைக்கு புறம்பானது கட்டாயம். அந்த பிரதேசம் அதாவது தமிழோ சிங்களமோ முஸ்லிமோ இந்த மக்களுக்கான இன முரண்பாடுகளை மத முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை இருப்பது வேறு யாருக்கும் அல்ல, இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் அதே போன்று அங்கு இருக்கின்ற ராஜபக்சாக்களுடைய அரசியல்வாதிகள். இந்த ரெண்டு கும்பலுக்குமே தேவையாக இருக்கின்றது இனவாதம் தான் அவர்களுடைய இறுதி தங்குமிடம் எங்குவென்றால் இறுதியாக இருக்கின்ற அம்பலம் அவர்களுடைய வேறு எதுவும் இனவாதம் மதவாதம். அந்த மதவாதத்தை தூண்டுகின்ற தமிழ் மக்களை சூடேற்றி எதிர்வரும் காலங்களில் இடம்பெறுகின்ற இந்த மாகாண சபையில் எப்படியாவது தமிழ் மக்களுடைய இனவெறியை தூண்டி தமிழ் மக்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் என்று கூறிக்கொண்டு அந்த சுத்துமாத் செய்கின்ற வேலையை இவர்கள் வெற்றி பெறலாம் என்று எண்ணுகின்ற செயற்பாடே தவிர வேறெதும் கிடையாது. அமைச்சர் சுத்தி வளைச்சு பேசுறாரு. அமைச்சர் வந்து நேரடியாக அதை சொல்றாரு.
இப்படி ஒரு விஷயத்தை சொல்றாரு. யாரையோ ஒரு 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 பாராளுமன்ற உறுப்பினரை சாடி அதற்கு தேவையில்லாத விவகாரங்கள் உள்ளுக்கு புகுத்தி அவர் சொல்றாரு, இது தொடர்பில் ஒரு ஊடகம் பத்திரிகை வந்து செய்தி வெளியிட்டிருக்கு, அது தொடர்பில் உண்மைத்தன்மை இல்லை, நாங்கள் அவங்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்வோம், வழக்கு போடுவோம், ஊடக தர்மத்தை மீறி பேசுறாங்க அல்லது ஒரு பத்திரிகை செய்தியாக பேசுறாங்க. ஆனால் இந்த காணொலியை நான் ஏன் ஆரம்பத்தில் அமைச்சர் சுனில் செல்வராஜ் காணொலி உங்களுக்கு தந்த வெடுக்கு நரிமலை தொடர்பிலும் அல்லது குருந்தூர் மலை தொடர்பிலையும் அவர் சொன்ன காணொலி, குருந்தூர் மலை தொடர்பில் உள்ள காணொலியும் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு தரேன். அப்போ அந்த வெடுக்குநரி விவகாரத்தில் அமைச்சர் சொன்ன அதே விடயம், அமைச்சர் சொன்ன அதே விவகாரம் தான் பத்திரிகையிலையும் செய்தியாக வந்திருக்கிறது. அப்போ நான் கேட்குறேன், ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் வந்து தமிழ் பேசுகின்ற சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கேபினெட் அமைச்சர். இது நம்ம ஏன் இந்த நோ டாபிக்கு இந்த டாபிக் எடுத்தோம்னு சொன்னால், இப்போ இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, இப்போ ஊடகங்களில் செய்தி பொய்யானது இல்லை, இப்போ பாராளுமன்றத்தில் சுனில் செல்வி அமைச்சர் இதை பற்றி பேசலை அப்படின்றது, அல்லது ராசமாணிக்கம் சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர் கேள்விகளாக கேட்டது, இப்படியான விஷயங்களை வந்து தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த நோ டாபிக் வந்திருக்கிறது. எனவே எவ்வளவுதான் இந்த அரசாங்கங்கள் இந்த தொல்பொருள் அடையாளங்கள், தமிழர்களினுடைய உரிமைகளை நாங்கள் நசுக்கலை, தமிழர்களினுடைய மரபுகளை நாங்கள் நொறுக்கலை அப்படின்னு சொன்னாலும், தமிழ் வரலாறு பாட புத்தகத்தில் தமிழர் வரலாற்றை சேர்க்கலை, தமிழர் வரலாற்றை சேர்க்காமல் கொண்டு போகிற ஒரு அரசாங்கம் அப்படின்னா அது இந்த அரசாங்கமாக தான் இருக்கணும். அது கூட பாராளுமன்றத்தில் பேசு பொருளாக இருந்துச்சு, விவாதமாக இருந்துச்சு. ஐயா, தமிழ் படிக்கிறவங்களுக்கு தமிழர் வரலாறு தான் நம்மளுக்கு தேவை. நாங்கள் சொல்லலை சிங்களவர்கள் வரலாறு, சிங்கள மன்னர்களுடைய வரலாறு எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் தேவை. அதனுடன் தமிழ் மன்னர்கள் இருந்தாங்க, தமிழர்களுடைய பாரம்பரியம் இருந்தது, தமிழ் வரலாறு இருக்கிறது, அதுகளையும் சேர்த்து கொண்டு போனால்தான் ஒரு நாடு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். எனவே இந்த தொல்பொருள் விவகாரங்கள், தொல்பொருள் திணைக்களம் அல்லது தொல்பொருள் திணைக்களத்திற்கு நியமிக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது தொல்பொருள் சின்னங்களாக பௌத்த மதத்திற்கே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களும் சொந்தம், பௌத்த மதத்திற்கே பௌத்த மதத்தினுடைய தொல்பொருள் விவகாரங்கள் மாத்திரம்தான் இங்கு இருக்கு அப்படின்னு ஆணித்தரமாக கூறுற விடயங்களை வந்து சரியாக முறையாக ஆராய்ந்து பேசணும். அமைச்சர்களாக இருக்கட்டும் அல்லது அந்த திணைக்களத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், உண்மையாக பேசணும். ஏங்க தமிழர்களுக்குரிய தொல்பொருள் அடையாள சின்னங்கள் இடங்கள் இருக்கக்கூடாதா? தமிழர்கள் எத்தனை ஆண்டு காலமாக எத்தனை வருட காலமாக இந்த நாட்டில் வாழ்றாங்க, அவங்களுக்குன்னு எதுவும் இருக்கக்கூடாதா? தமிழ் பேசு சமூகங்களுக்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாதா? அப்போ இது எல்லாம் பௌத்த மதமாக மாற்றுகிறதா அல்லது பௌத்தர்களுடைய சின்னங்களாக அடையாளப்படுத்துறதா, உறுதிப்படுத்துறதா? இதுல என்னங்க நியாயம் இருக்கு? இந்த நியாயங்கள் வந்து களையப்படணும், இந்த விடயங்கள் வந்து உரிய முறையில் பேசப்படணும் அப்படின்றதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இது தொடர்பில் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் கேள்வி கேட்கும் நேரம் அவர் பொறுப்பா பதில் சொல்லணும். பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சர் சொல்ற விடயத்தை இல்லை நாங்கள் இது பொய் அப்படி ஒன்றும் சொல்லலை அப்படின்றத வந்து இல்லைன்னு வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நோ டாபிக்காகத்தான் வந்திருக்கிறது இது. எனவே ரொம்ப நேரம் பேசிட்டேன், ரொம்ப குறுகிய ஒரு தலைப்பில் தான் இந்த நோ டாபிக்ன்றது ஒரு சின்ன ஒரு டியூரேஷனில் வர வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. இருந்தாலும் இந்த விவகாரங்களை சொல்லணும், காணொலிகளை காண்பிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் வந்து இந்த தலைப்பை எடுத்திருந்தேன். எனவே எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய வேண்டுகோள், இந்த தொல்பொருள் திணைக்களத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தமிழர்களாகவும் நியமிக்கப்பட வேணும், நியமிக்கப்பட்டிருக்கிறவங்க உரிய இடங்களுக்கு அனுப்பப்படணும். உண்மையிலுமே இது யாருடைய தொல்பொருள் அல்லது யாருடைய வரலாற்றை சொல்லுதுன்றதை வந்து சரியாக அடையாளப்படுத்தணும். அதற்காகத்தான் ஒரு மத சார்பற்ற, ஒரு அரசியல் கட்சிகள் சார்பற்ற அல்லது ஒரு இனம் சார்பற்ற ஒரு அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. 159 ஆசனங்களை பாராளுமன்றத்தில் வழங்கி உட்கார வச்சிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கதிரைகளை சூடேற்றிருக்கல. வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பூசி மொழுகக்கூடாது. இது தொடர்பில் அவங்களும் பேசணும். ஒரு காலத்தில் யுத்தத்தில் அடிவாங்கி இருக்கிறாங்க, ஒரு காலத்தில் தங்களுடைய இன ரீதியாக ரொம்ப பின்னோக்கி செல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க இந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிற நேரம் அவர்களுடைய தமிழ் பேசுகின்ற சமூகத்தினுடைய உரிமைகளை காக்கணுமே தவிர இது தொடர்பில் ஆமா பிரச்சனை இருக்கு, சிக்கல் இருக்கு, நீங்க இதை செய்றீங்க, ஏன் கேள்வி கேட்க முடியாது? தங்களுடைய கட்சியிலே ஏன் கேள்வி கேட்காம இருக்கிறாங்க? அந்த விவகாரங்களை மாற்றிக்கொள்ளணும். தமிழர்களினுடைய உரிமையும் தமிழர்களினுடைய தொல்பொருள் அடையாள சின்னங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்குள்ள சிங்கள தொல்பொருளையோ அல்லது அது சார்ந்த விடயங்களை உட்புகுத்தி இல்லை இது பௌத்த மதத்திற்கு மாத்திரம்தான் சொந்தம் அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். கோரிக்கைகள் நிராகரிக்கின்ற பொழுது தாங்க யுத்தமாக வருது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதுதான் கடைசியில் மத ரீதியான பிரச்சனைகளையும் மோதல்களையும் கொண்டு வருது. இதுதான் ஒரு சிறுபான்மை இனம் இருந்துச்சுன்னா அவங்க உரிமையை கொடுக்கறதுக்கும் அவங்க உரிமைகளை பேசுறதுக்கும் யாருமே பின்வாங்க தேவையில்லை. இதனால தான் ஒரு நாடுகளுக்கு
மக்களுக்கு இடையிலாக இருக்கட்டும் அல்லது உள்நாட்டு போர் வெடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். எனவே இந்த தொல்பொருள் அடையாள சின்னங்கள் அல்லது தொல்பொருள் விவகாரங்கள் தொடர்பில் அரசாங்கம் தெளிவான முடிவுகள் எடுக்கணும். கடந்த அரசாங்கங்கள் செய்தது போன்று குற்றங்களை இழைக்கக்கூடாது. பௌத்த மதங்களையோ அல்லது பௌத்த விகாரிகளை இல்லாத இடத்துல பௌத்த மக்களை குடியமர்த்துறது, விகாரைகளை அமைக்கிறது, தமிழர்களுடைய நிலத்தை பிடுங்கி வேறொரு மக்களுக்கு கொடுக்கிறது, இதெல்லாம் அநியாயங்க. இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் நடக்க விடக்கூடாது. அதற்காகத்தான் நாடு எவ்வளவோ யுத்தத்துக்கு முகம் கொடுத்தது. இனிமேலும் அப்படி வராம இந்த அரசாங்கம் சரியாவது இந்த விடயத்தை சரியான முறையில் உரிய முறையில் கையாண்டு செயற்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோ டாபிக்கினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மற்றும் ஒரு தலைப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.